கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்வராயன் மலையில் உள்ள மேல் சாத்தனூர் கிராமத்தைச் சேர்ந்த சகோதரர்கள் தீர்த்தன் முத்துசாமி. இதில் அண்ணன் தீர்த்தன் என்பவருக்கும் தம்பி முத்துசாமி என்பவருக்கும் நிலம் தொடர்பான பிரச்சினை இருந்து வந்த நிலையில் தீர்த்தன் தனது தம்பி முத்துசாமி மற்றும் அவரது மனைவி பார்வதி ஆகியோரை அடித்து தாக்கியுள்ளார். அப்பொழுது தீர்த்தன் மற்றும் அவரது மனைவி வெள்ளச்சி மற்றும் அவரது மகன்கள் வேலுமணி ராஜாமணி ஆகியோர்களும் சேர்ந்து பார்வதியை அடித்துள்ளனர். இதனால் படுகாயமடைந்த பார்வதி கரிகளூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் மேல் சிகிச்சைக்காக கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார். இதையடுத்து பார்வதி கரிகாலூர் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தார். அதன் பேரில் தீர்த்தன் மற்றும் அவரது மகன்கள் வேலுமணி ராஜாமணி ஆகியோர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்து தீர்த்தன் வேலுமணியை ஆகிய இருவரையும் கைது செய்து ராஜாமணி வெள்ளச்சி ஆகிய இருவரையும் தேடி வருகின்றனர். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அருகே மேவலூர் குப்பம் பஜாரில் அரசால் தடை செய்யப்பட்ட போதை வஸ்துக்கள் விற்கப்படுவதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதையடுத்து போலீசார் சம்பவ இடத்தில் சோதனை மேற்கொண்டனர். இதில் அசாம் மாநிலம் ஷிப்சாகர் பகுதியைச் சேர்ந்த நயன் ஜியோடி தாயே என்பவருக்கு சொந்தமான மளிகை கடையில் 3 கிலோ எடையுள்ள குட்கா, ஹான்ஸ், பான் மசாலா போன்ற போதை வஸ்துக்களை பதுக்கி விற்று வந்தது தெரியவந்தது. இதையடுத்து அசாமை சேர்ந்த நயன் ஜியோடி தாயேவை போலீசார் கைது செய்து போதைப் பொருட்களை கைப்பற்றி வழக்கு பதிவு செய்து நீதிமன்ற காவலுக்கு அனுப்பியுள்ளனர். செங்கம் அருகே திருமணம் மீறிய உறவால் மனைவி தன்னை விட்டு பிரிந்து சென்ற ஆத்திரத்தில் தன்னைத்தானே எரித்துக் கொண்ட கணவன் தீக்காயத்துடன் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அடுத்த புளியம்பட்டி பகுதியைச் சேர்ந்த கமலக்கண்ணன் என்பவரது மகன் நரேஷ். இவருக்கும் அதே பகுதியைச் சேர்ந்த இளவரசி என்ற பெண்ணுக்கும் கடந்த 4 ஆண்டுகளுக்கு முன்பு திருமணமாகி 2 குழந்தைகள் உள்ளது. இந்நிலையில் கணவன் மனைவி இருவருக்கும் தொடர்ந்து அடிக்கடி வாக்குவாதம் ஏற்பட்டு வந்ததாகவும் கூறப்படுகிறது. மேலும் கடந்த 2 மாதங்களாக கணவருடன் ஏற்பட்ட தகராறில் தனது அம்மா வீட்டிற்கு செல்வதாக கூறிவிட்டு சென்ற இளவரசி மற்றொரு ஆணுடன் சென்றதாகவும் இதுகுறித்து தெரிந்த கணவன் தனது மனைவியிடம் வீட்டிற்கு வரும்படி அழைத்ததாகவும் கூறப்படுகிறது. இதற்கு மனைவி மறுப்பு தெரிவித்ததால் ஆத்திரமடைந்த கணவர் நரேஷ் மதுபோதையில் தனது உடல் முழுவதும் பெட்ரோல் ஊற்றி தீ வைத்துக் கொண்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. 56% தீக்காயம் ஏற்பட்டுள்ளதால் நரேஷ் மேல் சிகிச்சைக்காக திருவண்ணாமலை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளார். இச்சம்பவம் குறித்து மேல்செங்கம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கிருஷ்ணகிரி சிப்காட் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட கிருஷ்ணகிரி பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலை இஎஸ்ஐ மருத்துவமனை அருகே எஸ்ஐ சிரஞ்சீவி தலைமையில் வாகன சோதனையில் போலீசார் ஈடுபட்டுக் கொண்டிருந்தனர். அப்போது வழியாக வேகமாக வந்த 2 இருசக்கர வாகனத்தை தடுத்து நிறுத்திய போலீசாரை கண்டு ஒருவர் தப்பிக்க முயன்ற போது மற்ற 3 பேர் போலீசாரிடம் பிடிபட்டனர். இந்த நிலையில் அவர்களை பிடித்து விசாரணை மேற்கொண்டதில் ஒசூர் பாரதி நகரை சார்ந்த அருண், போச்சம்பள்ளியை சார்ந்த முரளி, குப்பம் ரோடு கிருஷ்ணகிரியைச் சேர்ந்த கோகுல் ஆகிய 3 பேர் என தெரிய வந்தது. மேலும் அவர்களிடம் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டதில் அவர்கள் இருசக்கர வாகனத்தை திருடியது விசாரணையில் தெரிய வந்தது. அதன்படி அவர்களிடமிருந்த 4 இருசக்கர வாகனங்களை போலீசார் பறிமுதல் செய்து 3 பேரையும் நீதிபதி முன் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். தலைமறைவான ஒருவரை போலீசார் தேடி வருகின்றனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.